சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக சேலத்தில் இருந்து தர்மபுரிக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சேலம் பேருந்தில் ஏறிய 2 பெண்களை அச்சுறுத்தி பாதி வழியிலேயே இறக்கிவிட்டதாலும் அரசு அனுமதித்த நிறுத்தத்தில் தனியார் பேருந்துகள் நிற்காமல் சென்றதாலும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையைச் சேர்ந்த தம்பதியினர் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செய்ய வேண்டும் மற்றும் EVM மிஷினை நிறுத்திவிட்டு வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் புன்னம்சத்திரம் அருகே 8வது நாளாக இன்று நந்தினி மற்றும் அவரது கணவர் குணா ஆகியோர் பிரச்சார நடைபயணத்தை மேற்கொண்டு இதுகுறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். கட்சின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியாக டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி பல வருஷமாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி EVM மிஷின் வேணாம், வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஃபுல்லாக போய் போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த கட்சியோட கொள்கைகளை விலக்கி மக்கள்கிட்ட பிரச்சாரம் நடத்துகிறோம். என்ன கொள்கை அப்படின்னா EVM மிஷின் வேணாம், வாக்கு சீட்டில் நியாயமாக தேர்தல் நடத்துங்க. அதான் அப்பதான் மக்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்கும். இது ஜனநாயகத்தை ஃபுல்லா காலி பண்றதா இவங்களோட நோக்கம். இது எலெக்ஷன் அப்பப்ப நடக்குது. நாட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படின்னா மக்கள் அவங்களோட உரிமைகளை பேசுவாங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் தான் மக்கள் அவங்களோட உரிமைகளை பேச முடியும். அரசியல்வாதியும் மக்களுக்கு பயப்படுவாங்க. பயந்து தான் இந்த எலெக்ஷன் நெருங்க நேரத்தில் கடைசி ஒரு வருஷத்துல மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்வாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. மொத்தமா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க. கடைசியாக தேர்தலே இருக்காதுங்க. அதை நோக்கி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்கு. கடைசியா அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க மனு அநீதி அடிப்படையில் நம்ம நாட்டை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இப்ப EVM மிஷின் வச்சு ஓட்டை திருடிட்டு இருக்காங்க. வடநாடு பூரா நாங்க போய் மக்களை சந்திச்சோம். குஜராத் போனோம், மகாராஷ்டிரா போனோம், டெல்லி போனோம். ஃபுல்லா போய் மக்களை சந்திச்சதுல நாங்க மோடிக்கு ஓட்டு போடல, நாங்க BJPக்கு ஓட்டு போடல. எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. EVM மிஷின்ல ஃப்ராட் தனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளோட ஓட்டுரிமை திருடினாங்க. கடைசியா தேர்தலே நடத்த மாட்டாங்க. அதை நோக்கி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் வனத்துறைக்கு சொந்தமான 2.50 ஏக்கர் நிலம் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகளான 10 வீடுகள் அகற்றப்பட்டது. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, மின்வாரியத்துறை பணியாளர்கள் ஈடுபட்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஐயர்பணி ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஸ்டார்கள் குடில் அமைப்பதற்கான பொருட்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளது. மேலும் புதிதாக விற்பனைக்கு வந்துள்ள இத்தாலி, சைனீஸ் வகை குடில்கள் வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நத்தம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து சாலையில் வரையப்பட்ட வெள்ளை நிற கோட்டால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் இப்பகுதியில் உள்ள சாலை தடுப்புகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நடுநாளு மூளைக்கிணறு ஊரைச் சேர்ந்த பால்துரை என்பவருக்கு சொந்தமான பசுமாடு ஒன்று தோட்டத்தில் இருந்த தரைமட்ட கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு ஊழியர்கள் கிணற்றுக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாட்டை பல மணி நேரமாக போராடி பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் அருகே அனுமந்த நகர் பகுதியில் ஐயப்பன் பக்தர்கள் குழு சார்பில் நடைபெற்ற பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் மண்டல பூஜை 4ஆம் நாள் விழாவினை முன்னிட்டு கேரள மாநில கோவில்களில் நடைபெறும் தாளப்பொலி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் திருவிளக்குகளை ஏந்தியவாறு 300க்கும் அதிகமான பெண் குழந்தைகள் ஐயப்பன் உற்சவ மூர்த்தியை தொடர்ந்து வீதி உலா வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் காவலர் பயிற்சி பள்ளியில் பெண் பயிற்சி காவலர்களுக்கு காட்பாடி இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் முதலுதவி பயிற்சி முகாம் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், காவலர் பயிற்சி பள்ளி போதகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.